இந்த நிகழ்ச்சியை நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த போர் என்றால் அப்பாவி மக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று சொன்னாரே அம்மையார் ஜெயலலிதா. டாஸ்மார்க்கை மூடல, பூரண மதுவிலக்கை ஏன் அமல்படுத்தல? குடும்பத்தை நடுத்தெருவில் விற்றிருக்கிற சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஒன்றியம் முழுக்க மதுவிலக்கு அப்படின்னு வந்ததுன்னா இது சாத்தியம். தமிழ்நாட்டினுடைய கள்ளச்சாராய சாவுகள் கூடுதலாக இருக்கிறதோ? கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத் தான். அரசு இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்றது எல்லாமே ஏத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. மக்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும். நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் அரசியலுக்கு வர போறேன்னு சொல்றவரு அடிச்சு பிடிச்சு வேகமா கள்ளக்குறிச்சிக்கு வர்றாரு. குஜராத்தில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராய சாவுகளுக்கு அமித்ஷா பொறுப்பெடுத்து வரா. இதன் மூலமாக தாங்கள் அரசியல் லாபம் அடைந்து விட வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதுக்கு தயாரா இருப்பாரா அப்படின்னு பார்த்தா இருக்காது. பிணங்களை வைத்தே அரசியல் செய்பவர் தான் சீமான். அனைவருக்கும் வணக்கம். மிக ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இந்த நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் மிக மோசமாக கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு அதிகமான 45க்கு மேலான கள்ளச்சாராய சாவுகள் கூடுதலாக பார்த்து மனம் வெந்து போய் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பதிவு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிடம் 100 இந்த நிகழ்ச்சியை நியாயப்படுத்த விரும்பவில்லை. திராவிடம் 100 இந்த நிகழ்ச்சியை சரி என்று ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. எத்தனையோ சாவுகள் நடக்கிறது என்பது வேறு. ஆனால் ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகி, மது போதைக்கு அடிமையாகி, அதை குடிக்கின்ற காரணத்தால் தன்னுடைய இன்னுயிரை இழந்து குடும்பத்தை நடுத்தெருவில் விற்றிருக்கிற சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் அதை ஏன் செய்யவில்லை, எதை செய்யவில்லை என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் ஒரு அரசாக ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும், ஒரு உடன் பிறந்தவர் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக விரைவாக அந்த குடும்பங்களுக்கான உதவிகளையும் செய்து தவறிழைத்தவர்கள் மீது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த வழக்கினை சிபிசிஐடி விசாரணைக்கும் உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு கண்காணிப்பாளர் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர்கள் அங்கே போய் பார்த்து அவர்களும் ஆறுதல் சொல்லி பணியை துரிதப்படுத்தி அவர்களை மீட்கின்ற வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் என்னமோ தெரியவில்லை, மனம் பிசைகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய கள்ளச்சாராய சாவுகள் கூடுதலாக இருக்கிறதோ என்கிற நிலையில் பல்வேறு ஆவணங்கள் சொல்வது இந்திய திருநாடே இது போன்ற கள்ளச்சாராயங்களால் முடங்கி கிடக்கிறது. இளைஞர்களும் குடும்ப தலைவர்களும் அநியாயமாய் தன்னுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து திராவிடம் 100 வலைவலிக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் தோழர் வைரமுத்து அவர்கள் பேசுங்க. வணக்கம் தோழர். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இது நம்ம மிக மிக வருத்தமான ஒரு சூழல். ஏறத்தாழ ஒரு 40ற்கும் மேற்பட்ட உயிர் பலி நிகழ்ந்திருக்கிறது. அத்துணை பேருமே உறவினர்கள், ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு துக்க நிகழ்வில் பங்கேற்க போன போது அங்கே கிடைத்த அந்த சாராயத்தை அருந்திய காரணத்தினால் அவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு சிக்கலுக்குள்ளாகி அவர்களுடைய உயிரிழப்பு என்பது நடந்திருக்கிறது. இது நம்ம எந்த இடத்திலும் இது சரி என்றோ, என்ன சொல்வது, இந்த போர் என்றால் அப்பாவி மக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று சொன்னாரே அம்மையார் ஜெயலலிதா. அப்படி எல்லாம் நம்ம இந்த உயிரிழப்பை நம்ம நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அரசு என்பது ஒரு அளவுக்குத்தான் இது போன்ற விஷயங்களிலே நடவடிக்கை எடுத்து விட முடியும். மக்கள் தங்களுடைய மனமாற்றத்தின் காரணமாக மட்டும்தான் மது பழக்கத்தை விட்டொழிக்க முடியும். உடனே நேற்றிலிருந்து சிலர் என்ன கிளம்பி இருக்காங்கன்னா, ஏன் அரசு டாஸ்மார்க்கை மூடல, பூரண மதுவிலக்கை ஏன் அமல்படுத்தல என்பதை போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சிலர். உண்மைபடியே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது டாஸ்மார்க் அந்த மதுபான விற்பனை அப்படிங்கிறது ஒரு வேதியியல் முறைப்படி எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அந்த அளவிலே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க அதை நம்ம நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்திலே கள்ளக்குறிச்சியிலே மட்டும் நடந்திருக்கிற இது போன்ற கள்ளச்சாராய விற்பனைங்கிறது நீங்க மதுவிலக்கை ஏற்படுத்தி விட்டால் எல்லா பக்கத்திலையும், தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்திலும் ஆங்காங்கே இது நடத்தான் செய்யும். அரசு எவ்வளவுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினாலும் கூட அதையும் தாண்டி இது போன்ற நிகழ்வுகள் நடந்துவிடும். ஆக அதற்காக மட்டும்தான், இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியம் முழுக்க மதுவிலக்கு அப்படின்னு வந்ததுன்னா இது சாத்தியம். இல்லைன்னா என்ன நடக்கும்? இதே விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில இருந்து அவர்களுக்கு அந்த மதுபானங்கள் கிடைக்கத்தான் போகுது. தமிழ்நாடு மட்டும் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தாலும் கூட. ஏன்னா இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலேயே கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத் தான்.
அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து பூரண மதுவிலக்கை அவர்கள் அமல்படுத்தி இருக்கிறார். காந்தி பிறந்த தேசம், காந்தி பிறந்த மண் என்பதற்காக அங்கே மட்டும் குஜராத்ல மட்டும் அவங்க வந்து மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கிற காரணத்தால, அங்க தான் இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனையாகிறது. அதன் விளைவாக இந்த கள்ளச்சாராய சாவுகள் என்பதும் அங்கே அதிகமாக நடந்திருக்கிறது. அங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில், அதிலும் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி பகுதி அப்படிங்கிறது வந்து அந்த கல்வராயன் மலை, அந்த மலைத்தொடர் அமைந்திருக்கிற பகுதி. அப்போ வந்து அங்கே வந்து கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, அது வந்து இப்ப நீங்க ஒரு முழுக்க முழுக்க விற்பனை அடிப்படையில் நடந்ததுன்னா, அத கண்டுபிடிச்சிட முடியும் காவல்துறை வந்து. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு விசேஷங்கள், ஒரு சுகதுக்க நிகழ்வுகள் அப்படின்னா, அந்த சாரார் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களே மொத்தமாக வாங்குறதுக்கு பதிலா நம்ம காய்ச்சிரலாம் என்பதை போல ஒரு நிலையில இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல கள்ளச்சாராய விற்பனை வந்து நடக்குது அப்படின்னா, அது ஒரு விற்பனையாக நடக்கிறது, ஒரு வர்த்தகமா நடக்குதுன்னா, காவல்துறைக்கு அது போன்ற தகவல்கள் துப்பு கிடைத்துவிடும். அவர்கள் போய் அதை அவர்கள் வந்து கைது செஞ்சிருவாங்க. தொடர்ந்து அவர் வந்து அதே நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. பட் இது எப்படின்னா, தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்கள் இதை செய்கிற காரணத்தால, இத போய் நம்மளால வந்து சரியான முறையில் வந்து தடுக்க முடியவில்லை. இருந்தாலும் அரசு வந்து இதை பூசி மொழிகி, ஏதோ ஒரு சால்ஜாப்பு சொல்லாமல், ஒட்டுமொத்த அரசுமே இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறது. இப்போ உடனடியா தகவல் தெரிந்த உடனே வந்து திருவண்ணாமலையிலிருந்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு, அவர் அங்கே பணிகளை துரிதப்படுத்தினார். அதேபோல நேற்று சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் முடிந்த உடனே அமைச்சர் உதயநிதி அவர்களும் நேரடியாக சம்பவ இடத்துக்கு வந்து அவர் மருத்துவமனையில் இருப்பவர்களையும் பார்வையிட்டு நடவடிக்கைகளை எடுத்தார். அதேபோல அரசும் பார்த்தீங்கன்னா, உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு என்று 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதேபோல மருத்துவமனையில சிகிச்சை பெறுபவர்களுக்கும் இழப்பீடு அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இது போற ஒரு துக்க நிகழ்வுகள் வரும் பொழுது, அனைத்து கட்சிகளும் அரசியலை மறந்து அந்த மக்களை வந்து காப்பாற்றுவதிலோ, இல்ல அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்திரவமாக இருக்கக்கூடாது. ஆனா அந்த நேற்றிலிருந்து இவங்க பாக்குறாங்க அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா, அந்த எத்தை தின்றால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி, அந்த 40லும் தோற்றுவிட்டு என்ன செய்ய முடியும் இந்த அரசுக்கு எதிரா நம்ம அப்படின்னு ஒரு கையறு நிலையில இருந்தவங்க, இப்ப இந்த ஒரு சம்பவத்தை கையிலே வைத்துக்கொண்டு, இந்த ஆட்சியின் மீது வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும். அப்பழுக்கற்ற தலைவர் முதல்வர் மேல இதை வைத்து ஏதாவது ஒரு வன்மத்தை தூண்டி விடணும், ஒரு வெறுப்பை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லி, இப்ப நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா இதே வேலைதான். வெளியே எந்த நிகழ்ச்சிக்கும் மக்களுடைய இதுக்கெல்லாம் வராத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடனடியா கள்ளக்குறிச்சிக்கு வர்றாரு. நான் இன்னும் அரசியலுக்குள்ளேயே வரல, நான் வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றவரு, அடிச்சு பிடிச்சு வேகமா கள்ளக்குறிச்சிக்கு வர்றாரு. அப்போ இவர்கள் எல்லாம் எதை பாக்குறாங்க? அப்ப எதற்காக இந்த விஷயத்தை ஊதி பெரிதாக்கி, இதன் மூலமாக தாங்கள் அரசியல் லாபம் அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, 10 லட்சம் போதாது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அவருடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய அவருடைய சகோதரி பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராயம் குடித்து வேண்டும்னே தெரிஞ்சுதானே போய் அவங்க அதை குடிச்சாங்க, அதற்கு எதுக்கு நீங்க அரசுல இருந்து இழப்பீடு கொடுக்கணும்? அப்ப அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை வந்து குற்றம் குறை சொல்வது, ஒண்ணு இப்படி சொன்னா இவங்க இப்படி குறை சொல்றது, இப்ப நிதி கொடுக்கலன்னு சொன்னா உடனே வந்து நிதி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆக இப்போ இந்த நேரத்தில் அரசுக்கு வந்து அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து மக்கள் துயரத்தில் இருக்கும்போது அதை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தால் கூட இன்றைக்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். இன்னொன்று வந்து 2 கைகள் தட்டினால்தான் ஓசை வரும் என்பதை போல அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு மக்களும் தங்கள் மனப்பூர்வமான ஒரு ஆதரவை தந்தால் தான் இந்த மது பழக்கத்தை வந்து நம்ம முற்றிலுமாக விட்டொழிக்க முடியும். உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தோழர், இந்த அளவுக்கு மிக மோசமா இருக்கிற நேரத்துல அரசாங்கத்தை குற்றம் சொல்வதும், அரசினுடைய இயந்திரங்களை குற்றம் சொல்வதும், அரசு வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்றது எல்லாமே ஏத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த மக்களுக்கு இந்த எதிர்க்கட்சிகளான ஒவ்வொரு அமைப்புகளும் என்ன வேலைகள் செஞ்சாங்க? அல்லது இவங்களுடைய காலங்களில் அந்த பகுதியில் எதுவும் நடக்கவே இல்லையா? இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டு இந்த அரசாங்கம் தப்பிச்சுக்க விரும்பல. ஆனா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுங்கிறது எல்லாமே இயல்பு. அந்த நடந்த நிகழ்ச்சிக்கு பின்னால ஒரு அரசு எந்த அளவுக்கு இயந்திரம் வேலை செய்யுது, ஒரு அரசு எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கான பாதுகாப்பு அரணா இருந்து நம்ம பாதுகாக்குது அப்படிங்கிறதா உள்ள சூழ்நிலை. இப்ப நீங்க சுட்டிக்காட்டது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 25 லட்சம் கொடுங்கிறாரு. பிரேமலதா பாத்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க 10 லட்சம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் அரசை குற்றம் சொல்ல வேண்டும். இப்படித்தானே கிடையாது. இந்த மாதிரி குற்றம் சொல்லணும், அந்த மாதிரி குற்றம் சொல்லல. ஏதோ ஒரு வகையில இந்த அரசினுடைய செயல்பாடுகளை குற்றம் சொல்லணும். வெறும் வாயை மின்னிட்டு இருந்தவங்களுக்கு அவல் கிடைச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு.
தயவு செய்து மக்களுக்கு திரும்பவும் ஒரு வேண்டுகோள் திராவிடம் 100 சார்பாக வைக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு போதை பழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வந்தால் தமிழன் உயர்வான இடத்திற்கு போவதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாத அளவுக்கான வளர்ச்சி இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட வளர்ச்சிகளை தடை செஞ்சு கொள்ளாதீங்கன்னு சொல்ல வர்றோம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க குறிப்பிட்டதை போல அதிகமான கள்ளச்சாராய சாவுகள் இருக்கிற மாநிலம் குஜராத். குஜராத் மாநிலத்துல தான் இந்தியாவிலேயே அதிகமான கள்ளச்சாராய சாவுகள் கூடுதலா இருக்குது அப்படிங்கிற தரவுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 100 பேர் 200 பேர் கொத்து கொத்தாக மக்கள் கள்ளச்சாராயத்திற்காக சாவது குஜராத்தில் அதிகம். இப்ப அண்ணாமலை என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்றாரு. நான் கேட்கறது, குஜராத்தில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராய சாவுகளுக்கு அமித்ஷா பொறுப்பெடுத்துக்குவாரா? அல்லது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பெடுத்துக்குவாங்களா? அதை கேட்கறதுக்கு அண்ணாமலை தயாரா? இந்தியா முழுமையான மதுவிலக்கை கொண்டு வர நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் தயாராக இருந்தால் தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதையே போய் சொல்லி வலியுறுத்தி கொண்டு வர வைக்கிறதுக்கு அமித்ஷா ஆனாலும் சரி, அண்ணாமலை ஆனாலும் சரி, தமிழிசை ஆனாலும் சரி முடியாது. காரணம் என்னன்னா, இது உலகம் தழுவிய போதை மாஃபியா. இருந்தாலும் தயவு செய்து மக்கள்கிட்ட வேண்டுகோள் என்னன்னா, நாம் கள்ளச்சாராய சாவுகளுக்கு நம்முடைய உயிரை கொடுக்கலாமா? நம்முடைய இழப்புகள் எந்த அளவுக்கு மிக மோசமா இருக்குது அப்படிங்கிறதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறோம். தயவு செய்து பெரியவர்களே, யாரும் சாராயத்திற்கு பலியாகது என்பது தமிழ்நாட்டில் இனி இல்லை என்கிற நிலையை உருவாக்கிட அரசாங்கம் மட்டும் முடியாது, எதிர்க்கட்சிகள் மட்டும் முடியாது, அமைப்புகள் மட்டும் முடியாது, இயக்கங்கள் மட்டும் முடியாது. மக்கள் மட்டுமே முடிவு செய்ய முடியும். மக்கள் மட்டுமே முடிவு செஞ்சா மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருக்கிற நேரத்துல எதை என்ன சொல்லலாம் அப்படின்னு நேரத்துல இது ஒரு பகடைக்காயாக இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இன்னும் சொல்கிறேன், மக்களோடு எந்த நேரத்திலும் பணியாற்ற தயாராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர், மக்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவை, இந்த அமைச்சரவையினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிற காரணத்தினாலதான் இப்போதும் மருத்துவ உதவிகள் மக்களுக்கு கூடுதலா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலையை தொடர்ந்து மக்கள் தயவு செய்து சாராயத்தில் ஈடுபட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். இப்ப போதை பழக்கத்தை விட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நாம் எவ்வளவு தூரம் பேசுறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதுக்கு தயாரா இருப்பாரா? இந்த மக்கள் மத்தியில வந்து நின்னு பேசுவாரா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா அவருடைய நிலை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த இடத்துல என்ன பேசுவாருங்கிறது அவருடைய அமைப்பு தோழர்களுக்கே தெரியும். ஆனா அதையெல்லாம் தாண்டிட்டு அவரும் வந்து இப்ப இந்த மாதிரி உடனே இதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும். உடனே இதுக்கு ஒரு பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணணும்னா ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் அரசுகள் செயல்பட வேண்டும் என்பதை மிக வேகமா சொல்லணும். தூத்துக்குடியில இவரே துப்பாக்கி சூடுக்கு உத்தரவு போட்டு 13 பேரை சுட்டுக் கொன்று இதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தான் செய்து கொண்டேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சராக எடப்பாடி இருந்த இந்த மாநிலத்தில் அதே எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்து இப்படி பேசுறாரு. சரி, எதிர்க்கட்சின்னா அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் மக்களுடைய உயிரோடு விளையாடுவது சரியா படல. தளபதி அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சொல்றது சரியாங்கிறத மட்டும் சொல்லுங்க தளபதி. தற்போது நடந்திருக்கிற இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு எடப்பாடி கேட்கிறதோ, இல்ல சீமான் கேட்கிறதோ, அண்ணாமலை கேட்கிறதோ வந்து அவர்களுக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் அற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஒரு அரசாங்கத்தினுடைய நேரடி செயல்பாட்டின் காரணமாக ஒரு தவறு நடக்கிறது. இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க. இப்போ தூத்துக்குடியில ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அங்கே வந்து துப்பாக்கி சூடு நடத்தணுங்கிற உத்தரவை யார் பிறப்பிக்கிறா? தான் பிறப்பிக்கவில்லை, தான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாருன்னா, அப்ப அவரை தாண்டி அன்றைக்கு அதிகார மையமாக இயங்கியது யார் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த நிகழ்வுக்காக அமைக்கப்பட்ட நீதியரசர் அருணா ஜெகதீசன் குழுவினுடைய அறிக்கையை வந்து மிக தெளிவா சொல்லுது. அதை பத்தி தலைமைச் செயலாளராக இருந்த இவர் வந்து அப்போ அதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அம்மையார் வந்து அப்படின்றது எல்லோராலும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து ஆமா, கிரிஜா வைத்தியநாதன். அதே போல வந்து மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், அந்த பகுதி வட்டாட்சியர் எல்லோருக்குமே தெரியுது. ஆனா ஒரு முதல்வருக்கு தெரியல அப்படின்னா அந்த முதல்வர் வந்து இன்எஃபெக்டிவ். அப்போ அந்த முதல்வர் வந்து பதவி விலகலாம். ஆனால் இது வந்து நீங்கள் எவ்வளவுதான் பார்த்தாலும் கூட அதை தாண்டி இப்படி ஓரிரு சம்பவங்கள் என்பது வந்து நடந்துவிடும். ஆனால் அந்த சம்பவம் நடந்த பிறகு அரசு எவ்வளவு வேகமாக செயலாற்றியது, எப்படி அடுத்தடுத்த பணிகளை செய்தது, மீட்பு பணிகளை செய்தது அப்படிங்கிறதை வைத்துத்தான் நாம் வந்து இதை தடுத்திட முடியும். இல்லைன்னா இன்னொன்னு உதாரணம் சொல்லணும்னா, அவங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா தூங்கி விட்டார் என்பதற்காக அவரை முழிச்சிட்டு என்ன செய்யணும்னு கூட கேட்காம செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விடாமல் திடீரென திறந்து விட்டு
ஒரு ஆயிரக்கணக்கான உயிர் பலி நடந்தது. இப்ப இதெல்லாம் நடக்கிற போதுதான் அந்தந்த முதல்வர் வந்து தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்களா என்பது வந்து அவர்கள் மனசாட்சிக்கே விட்டு விடலாம். ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலை கேட்கிறார், நீங்க வந்து ராஜினாமா பண்ணணும்னு கேட்கிறாரு. இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுறார். இதுல எனக்கு என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு இந்திய காவல் பணியினுடைய அதிகாரியாக இருந்தவர் சிபிஐ வந்து உள்துறைக்கு கீழே வரல. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே சிபிஐ வராது. சிபிஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற துறையின் கீழ் வருகிறது. ஆனால் வந்து இவர் கடிதம் வந்து யாருக்கு எழுதுறாருன்னா உள்துறை அமைச்சருக்கு எழுதுறாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் அவருடைய அறிவு. அவர் போயிட்டு வந்து இன்னைக்கு இந்த சம்பவத்துக்காக தமிழ்நாட்டு அரசு வந்து விலகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ குஜராத்திலே நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் யார் குஜராத் அரசு விலகுமா, இல்ல குஜராத்ல இருந்து வந்த மோடியும் அமித்ஷாவும் விலகுவார்களா அப்படிங்கிறதை வந்து அவர் தான் சொல்லணும். அதே போல நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை பற்றி குறிப்பிட்டீங்க. இதுல என்னன்னா, இது முதல்வர் வந்து இந்த கள்ளச்சாராய சாவுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பெருமையோடு சொன்னார், நான் பிறந்த போது எனக்கு வந்து சீனி தண்ணி வைக்கல, எனக்கு வந்து நாக்கில முத தொட்டு வச்சதே வந்து நாட்டு சாராயம் தான் என்று பெருமையோடு பகிரங்கமாக பொதுவெளியிலே பேசியவர் தான் சீமான். அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துக்காக முதல்வர் விலகணும் அப்படின்னு கேட்கறது எல்லாமே வந்து இவர்கள் எதை நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார், மக்களுடைய மனங்களை பற்றி சிந்திக்கிறார். ஆனா இவங்க வந்து மக்களோட பிணங்களை பாக்குறாங்க. இந்த பிணங்களை வைத்து நாம் ஆட்சிக்கு வந்து, ஏன்னா சீமானுக்கு வந்து பிணங்களை வைத்தே அரசியல் செய்பவர் தான் சீமான். இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, அவருடைய தொடர்ச்சியான அரசியலே பாத்தீங்கன்னா பிணங்களை வைத்து அரசியல் செய்வதுதான் சீமான். ஒருத்தர் வாழ்ற வரைக்கும் அவரை பத்தி பேச மாட்டார். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அன்னைக்குல இருந்துதான் அவருக்கு எனக்கு நெருக்கம்னு ஒரு பெரிய கதையெல்லாம் எடுத்து விடுவார். ஆக இப்படி பிணங்களை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியிலே மக்களுடைய மனங்களை பார்க்கிற முதல்வர் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு நல்ல தீர்வை தருவார். இது போன்ற சம்பவம் இன்னும் நிகழாத அளவுக்கான தேவையான தக்க நடவடிக்கைகளை எடுப்பார். அவருக்கு இந்த தமிழ் சமுதாயம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மக்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இதேதான் சொல்லுகிறேன், மனமாற்றத்தின் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். ஆகவே மதுவை விட்டொழிக்க வேண்டும், அனைத்து போதை பழக்கங்களிலிருந்து நாம் அதை விட்டொழிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்த நேரத்திலே தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் எடுத்திட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரியான மிக வருத்தமான சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்திடவும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திடவும் அனைத்து தோழர்களையும், கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் திராவிடம் 100 அழைக்கிறது. மக்களை காக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களுடைய தம்பிகளாக உங்களை நாங்கள் இருகரம் கூப்பி அழைக்கிறோம். அமைதி காத்து மக்களுக்கு உதவி செய்கின்ற வழியில் உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தோழர், வணக்கம். நன்றி தோழர், வணக்கம். தமிழுக்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்தும் பார்ப்பனிய கண்காணிகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல் பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு கசக்கும். விலை ரூபாய் 10 மட்டும். சிறிய புத்தகம், மாபெரும் கருத்துக்களின் பெட்டகம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.